Hi friends, நான் ஹரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடாக்கோட S1900 RGB ஸ்டிக் லைட் தாங்க. இது எப்படி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி நம்ம யூசேஜ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். பேக் நல்லா சாலிடாக இருக்குங்க. நல்லா ரஃப் அண்ட் டஃப் கிளாத்தில் பேக் நல்லா இருக்குது. அண்ட் இது கூட வர்றது வந்து ஒரு யூசர் மேனுவல், ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் அண்ட் ஒரு ஹேண்ட் கிரிப்பு. லைட்டை வந்து நம்ம ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் கிரிப்பு, ஹேண்டில் வந்து ஒரு சார்ஜிங் போர்ட். ஸோ இதுதாங்க அந்த ஸ்டிக் லைட்டு. லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வாட்ஸ் லைட்டு அண்ட் 40 வாட்ஸ் RGB லைட். அதாவது 60 வாட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கூல் அண்ட் வார்ம் ரன் ஆகும். 40 வாட்ஸில் வந்து உங்களுக்கு RGB கலர் நீங்கள் மாற்றுறீங்களா, அது வந்து 40 வாட்ஸ் பிரைட்னஸ்லாம் ரன் ஆகும். அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போர்ட் கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து சி டைப் டேரக்ட் சார்ஜிங்கு, மேலே வந்து நம்ம டேரக்ட் கரண்ட் போட்டு சார்ஜ் பண்ணோம்னா அந்த சார்ஜிங் போர்ட்டு. அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு LCD டிஸ்பிளே. டயல் ஆப்ஷன் கிடையாது. இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் டயல் ஆப்ஷன் கிடையாது. இந்த வந்து பட்டன் ஆப்ஷன் தான் உண்டு. அண்ட் 2 கூலிங் ஃபேன் உண்டுங்க. அதில் 2 கூலிங் ஃபேனு. அண்ட் பேண்டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மித்த கோடாக் லைட்டை கம்பேர் பண்ணதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பேண்டோர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. பழைய அது இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒயிட் பாடியும் நல்ல இம்ப்ரெஷன் நல்லா இருக்குது, நல்ல சாலிடாக இருக்குது, நல்ல ஹேண்டி யூஸாக இருக்குது. ஸோ இப்போ இதோட ஆப்ரேஷன் நம்ம என்னென்னு பார்த்துடலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகேங்க, இந்த லைட்டோட இப்போ ஆப்ரேஷன்ஸ் அதாவது யூசேஜ் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த லைட்டோட ஃபஸ்ட்டு இந்த ஆன் ஆஃப் பட்டனில் வந்து பின்னாடி டயல் கிடையாது, பட்டன்ஸ் தான். ஆன் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸு, ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாங் ப்ரெஸ்ஸு, அப்புறம் திருப்பி இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். 2 லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் எல்லா லைட்லேயும் இருக்க மாதிரி கூல் அண்ட் வார்ம் கெல்வின் மோடில் இருக்கும். இதில் பவர் கூட்டி குறைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைட் பட்டனுங்க. சைட் பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் கூட்டி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மெனுலேயே நம்ம ஸ்வாப் பண்ணுறது. அதாவது இதில் பவர் கீழே குறைக்கிறது, கீழே வந்து கூல் வார்ம் கூட்டி குறைச்சிக்கலாம். அதில் இது வார்ம் வந்து 2700 வரைக்கும் போகும். அதே மாதிரி கூல் வந்து உங்களுக்கு 7500 வரைக்கும் உங்களுக்கு கூல் போகுங்க. இதுதான் திருப்பி அடுத்த மோடு மாற்றுறதுக்கு பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மோடு மாறிடும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த RGB கலர், நம்ம அந்த டிகிரி வச்சு நம்ம RGB செட் பண்ணுவோம்ல அந்த டிகிரி. அதே மாதிரி இதில் கீழே ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா கீழே சேச்சுரேஷன் கோரி குறைச்சிக்கலாம். இதில் வந்து 3 ஆப்ஷனில் ஸ்வாப் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று பிரைட்னஸ்ஸு, அப்புறம் கீழே வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கூல் அண்ட் வார்ம் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதே 2ஆம் மோடில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிகிரி செட் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்பி சேச்சுரேஷன் கூட்டி குறைச்சிக்கலாம். இதில் வந்து எப்படின்னா ஒரு பிங்க் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிங்க்கில் வந்து நீங்கள் லைட் பிங்க்கா இல்லை வந்து டார்க் பிங்க்கா நீங்கள் வந்து சேச்சுரேஷன் கூட்டை வந்து நமக்கு அந்த லைட் ரூம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேச்சுரேஷன் கூட்டி குறைப்பீங்களா, அப்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே நீங்கள் பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிறதுக்கலாம். அந்த சேச்சுரேஷன் அதாவது இந்த RGB லைட்லேயே நீங்கள் வந்து பிரைட்னஸ் கூட்டிக்கலாம். இந்த செகண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை இந்த மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து 14 சீன் மோட்ஸ், அந்த சீன் மோட்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஸ்வாப் பண்ணணும்னா கீழே திருப்பி அந்த 14 சீன் மோட்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றுறதுக்கு இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆம்புலன்ஸ் மோடில் நான் வச்சுருக்கேன். இது வந்து காப் மோட் வச்சுக்கலாம். காப் மோடில் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 செகண்ட்ஸ் ஒரு தடவை அந்த லைட் ஃபிங்கரிங் ஆகும். பின்னாடி உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி இதை வந்துட்டீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஃபிங்கரிங் ஆகும். அதாவது ஸ்பீடு, அதாவது அந்த லைட்டோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகும். இது வந்து 1 செகண்டில், இது வந்து 2 செகண்ட்ஸில் 1 செகண்டில் 2 டைம் அடிக்கும். இது வந்து ஒரே செகண்டில் 3 டைம்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து இதில் பிரைட்னஸ் கூட்டி குறைக்க முடியாது. இந்த மோடில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரைட்னஸ் கூட்டி குறைக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மோடில், அதாவது இதுக்கு ப்ரீவியஸான மோடில் என்ன வச்சுருந்தீங்களோ அந்த பிரைட்னஸ் தான் நீங்கள் செட் ஆகும். இல்லை அதில் 100 வச்சுருந்தீங்கன்னா 100 வச்சுக்கலாம், இல்லை அதில் 80 வச்சுருந்தீங்கன்னா 80 வச்சுக்கலாம். இந்த மோடில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரைட்னஸ் கூட்டி குறைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் சிம்பிள் 3 மோடு தான். ஃபஸ்ட்டு வார்ம் அண்ட் கூல், செகண்ட் மோட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டிகிரி செட் பண்ணிக்கலாம். தேர்ட் மோட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து 14 சீன் மோட்ஸ். இவ்வளோ தாங்க இந்த RGB ஸ்டிக் லைட்டு. சிம்பிள் இதான் சிம்பிள் மெத்தட் தாங்க. எல்லா RGB லைட்டில் வர்ற மாதிரி தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடாக எல்லா RGB லைட்டும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிளாரிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஃபர்தராக இந்த லைட்டை பற்றி இதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்தர் வீடியோக்கு நம்ம ஷேப்ஸ் ஆஃப் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.